ஆகஸ்ட் 31லேருந்து செப்டம்பர் 2 வரை தென்காசியில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 1 சிறப்பான விழாவாக கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த நாளோட நாயகனே நம்ம புலித்தேவர் தாங்க. அவரை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செப்டம்பர் 1 1715 நெற்கட்டும் சேவலில் சித்திரபுத்த தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் புதல்வராக பிறந்தவர் தான் இந்த புலிதேவர். இவரோட இயற்பெயர் காத்தப்ப புலிதேவர். 1750 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிற்கு வந்து தமிழ்நாட்டில் பாளையக்காரர்கள்ட்ட வரி வசூலிக்கும் போது வரி கட்ட முடியாதுன்னு எதிர்த்த முதல் இந்தியர், அதுவும் நம்மளோட தமிழர். அன்னையிலிருந்து தன்னை சுற்றி இருக்க பாளையக்காரர்களையும் தன்னை சுற்றி இருக்க நாட்டு மக்களோட உதவியும் கோரி ஆங்கிலேயரை எதிர்த்து 1752 1767 வரை ஆங்கிலேயரை கதற விட்ட ஒரே ஒரு தமிழர். என்னதான் 10 வருஷத்துக்கு மேலே ஆங்கிலேயரை கதற விட்டுட்டு இருந்தாலும் இவரோட தோல்விக்கு முக்கியமான காரணம் ஒற்றுமை இல்லாதது தாங்க. அட ஆமாங்க, இவரை சுற்றி இருந்த பாளையக்காரர்களை சிலரும் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் ஆங்கிலேயரோட இணைஞ்சதுனால இவரோட சைடு வீக்காச்சு. அதனால தான் இவர் தோல்வி அடைஞ்சார். ஆனால் இவரோட இறுதி காலம் பற்றி இன்னுமே யாருக்கு தெரியாது. எங்கே இருந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, எப்படி செத்தாங்க எதுவுமே தெரியாது. ஆனால் ஆங்கிலேயர் கையால் மட்டும் சாவலைங்க. இவரோட வாழ்க்கை வரலாறுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். எப்போதும் நம்ம எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த காரியத்துலேயும் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.